ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களின் புதன்கிழமைக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி சிலுவையை குறித்த உபதேசங்களை நாங்கள் கேட்கவும், சிலுவை பாடு மரணங்களை குறித்தும் அதன் மூலமாக மனுக்குலம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்தும் ஆண்டவருடைய சமூகத்திலே தியான பாடல்களை நாங்கள் பாடி ஆண்டவருடைய தூய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கடவுள் தந்த வாய்ப்பிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் உம்முடைய சிலுவை தியான பாடல்களை பாடி உம்முடைய தூய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆயத்தப்படுகின்றோம். இந்த நாளின் இந்த கூடுகையிலும் இந்த நாளின் தொழுகையிலும் ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். இந்த கூடுகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கடந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே சிலுவை தியான பாடல்களை பாடி ஆண்டவருடைய தூய நாமத்தை மகிமைப்படுத்த வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். முதலாவதாக நம்முடைய கரங்களில் இருக்கிற தபசு கால கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 2வது பாடலை பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே கதறியழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் தோனிக்கின்றதே. எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்திரமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரே. அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே. அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் ஈந்திரன்றோ. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகின்றோம். ஏற்றுக்கொள்ளோம் மண்ணின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஐந்தாவது பாடல். நான் உம்மை பற்றி இரட்சகாம் வீண் வெட்கமடையேன். பாடல் எண் 5. நான் உம்மை பற்றி இரட்சகம் வீண் வெட்கம் அடையேன். பேரன்பை குறித்தாண்டவர் நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆவும் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா. நீர் கைவிடீர் இவ்வேளையை காப்பி தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாவல்லமாக்கி உண்மையை காட்டுணர செய்தீர். நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறீர். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நீர் மாட்சியோடு வருவீர். அப்போது களிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர். மெய் பாக்கியம் அடைவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். 7வது பாடல். உருகாயோம் நெஞ்சமே குருசீனில் அந்தோப்பார். 7வது பாடல்.
நெஞ்சமேனி குருசீனில் அந்தோப்பார் கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே மண்ணுயிர்கார் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னனாம் என்னிலமெல்லாம் புரக்க இனக்கூறு சேரினார் தாகமின்றி நாவரண்டு தங்கமே நீ மங்குதே ஏகபரன் கண்ணயத்து எத்தனையாய் எங்குரா மூவுலகை தாங்கும் தேவன் மூன்றாம் நீ தாங்கிடவோ சாவு வேளை வந்த போது சிலுவாய் தொங்கினார் வல்ல பேரை வல்லவானம் விட்டு வந்த தெய்வம் பார் புல்லறிதோ நன்றி கேட்டு ஊரப்பாக்கி நாரன்றோ. 10வது பாடல். விந்தை கிறிஸ்தேசு ராஜாம் உந்தன் சிலுவையன் மேன்மை. 10வது பாடல். விந்தை கிறிஸ்தேசு ராஜாம் உந்தன் சிலுவையன் மேன்மை. உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரனியும் இந்த பூவில் இந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை. உந்தன் சிலுவையன் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வீருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே. உரிய பெருமையாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை. உந்தன் சிலுவையன் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம்
அறிந்து மேன்மையாயினே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சென்னி வீழா கை காணின்று சிந்துவே. மன்னாயிகை போன்ற காட்சி, மன்னாயிகை போன்ற காட்சி, எந்நாளிலுமே எங்கும் காணே, எந்நாளிலுமே எங்கும் காணே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கையின் தீடுவேன். எந்த ஆரும் பொருளிடாகும், எந்த ஆரும் பொருளிடாகும். என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. 28வது பாடல். பாடல் எண் 28. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்தி
நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே. இன்பகானா தேசமதை கண்களினால் காண்கிறேனே. இன்பகானா தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். கல்வாரி சிலுவையின் வழியாக மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை வழங்கின எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இந்த லந்து நாட்களுக்காக மறுபடியுமாக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே கடந்து வந்து உம்முடைய சிலுவை தியான பாடல்களை பாடி கடவுள் எங்களுக்காக கல்வாரி சிலுவையின் வழியாக நீர் தந்த ரட்சிப்பை மீட்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து கடவுளை ஆராதிக்கவும், தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கவும் கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கூடுகையிலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். இந்த லந்து நாட்களின் இந்த தொழுகையில் மிகுந்த உற்சாகத்தோடு வாஞ்சியோடு மகிழ்ச்சியோடு வந்து கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த தொழுகையினூடாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற திருமறையின் சத்தியங்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் எல்லாம் கடவுளுடைய பார்வையிலே பிரீதியாக அமைய ஆண்டவர் அருள் தர ஜெபிக்கிறோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம். ஜபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக நாம் அனைவரும் எழுந்து 120வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 120, பாவநாசர் பட்ட காயம் பார்த்துணர்ந்து கொள்வது. 120வது ஞான பாடல்.
உட்காருங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதிகாரம் 53, வசனங்கள் 3 முதல் 7 வரை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோம் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோம் நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்பது. ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் இந்த லந்து நாட்களின் புதன்கிழமையில் மிகுந்த வாஞ்சையோடும் உற்சாகத்தோடும் ஆத்மீக உணர்வுகளோடும் கடந்து வந்திருக்கின்ற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆலயத்திலே கர்த்தருடைய திருச்சமூகத்திலே நம்மை முழுவதுமாக தாழ்த்தி அவருடைய தூய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். லந்து நாட்களிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் சிலுவை வழி நமக்கு அருளின மீட்பை, இரட்சிப்பை அதிகமாக நாம் சிந்தித்து ஆண்டவரோடு ஒன்றித்து வாழவும் ஆண்டவருடைய திருவுள சுத்தத்தை நிறைவேற்றி வாழவும் நாம் அதிகமாக விரும்புகின்ற காலங்கள் இது. நாட்கள் பல கடந்து சென்று விட்டன. வருகின்ற பரிசுத்த ஓய்வு நாளிலிருந்து நாம் தொடர்ந்து பரிசுத்த வாரத்திற்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய திருவுள சுத்தத்தின்படி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை என்றால், ஆண்டவரே, இந்த லந்து நாட்களிலே கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆத்மீக அனுபவங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் தீமைகள், இந்த உலகத்தின் அக்கிரமங்களிலிருந்து விடுபடுவதற்குரிய ஆற்றலை, அருளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். எத்தனையோ தீர்மானங்களை நாம் எடுக்கின்றோம். பல நேரங்களிலே கர்த்தருக்குள்ளாக வாழவும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும் நாம் பிரதிக்கினைகளை எடுக்கிறோம். ஆனாலும் கூட உலகத்தின் சூழல்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற அனுபவங்கள் பல நேரங்களிலே நாம் பின்வாங்கி சென்றுவிட காரணமாக அமைந்திருக்கிறது.
கடவுள் சொன்னார், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நில்லுங்கள். பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று கர்ச்சிக்கின்ற சிங்கத்தைப் போல வகை தேடி திரிகிறான் என்று திருமறை நமக்கு உணர்த்துகின்றது. அந்த ஆற்றலை பெற, அந்த அருளை பெற, பிசாசோடு எதிர்த்து நிற்கக்கூடிய, தீயோனோடு எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை பெற, ஆற்றலை பெற ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமக்குள்ளாக வாழ்ந்து சிலுவை மரணத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு தந்த இரட்சிப்பை, மீட்பை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே கடந்து வந்து உம்முடைய சிலுவையை குறித்த உபதேசங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவருக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னெடுத்து செல்லவும் கர்த்தர் எங்களுக்கு தந்து வருகின்ற எல்லாம் அனுபவங்களுக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட மிகுந்த வாஞ்சியோடு, உற்சாகத்தோடு உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக நன்மைகளை தாரும் சுவாமி. உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஆண்டவர் மறைத்து கொள்ள வேண்டுமாறுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எல்லா நாட்களிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா நேரங்களிலும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை துதித்து போற்றி கடவுளுக்குள்ளாக வாழுகின்ற விசுவாச கூட்டங்களாய் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் காணப்பட தேவரீர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மெய்யாகவே எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த தபசு நாட்கள், இந்த லந்து நாட்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த நாட்களாக அமையவும், ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து, இறை நன்மைகளை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்கின்ற நாட்களாய் இந்த நாட்கள் காணப்பட ஆண்டவர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த நாளின் தியான உரைகளை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியானின் நாவின் சொற்களும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே திரளாக தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிந்திய பகுதி. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். By his wounds we are healed. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
இப்படிப்பட்ட செய்தி உலகத்தில் பொதுவாக நாம் கேட்க முடியாது. கடவுள் இந்த பரிசுத்தமான தபசு காலத்தில் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதமான வார்த்தை, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பது. ஆகவே தான் சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தின் போங்கில் சிந்திக்காமல் தெய்வீக சிந்தனையை நாம் நம்மில் கொள்ளுகின்ற பொழுது உலகம் முரண்படுகின்ற பல காரியங்களில் நாம் உறுதிப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த லெந்து காலங்கள் நமக்கு படிப்பிக்கின்றன. பொதுவாக தழும்புகள் நம்முடைய சரீரத்திலே ஆழமான காயங்கள் ஏதாவது பட்டிருந்தால் அதற்கான தழும்புகள் நம்முடைய சரீரத்தில் அப்படியே இருக்கும். அதை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அது ஒரு வரலாற்று தகவை நமக்கு தரும். தழும்புகள் அல்லது ஸ்கார்ஸ் என்று சொல்லுகின்ற இந்த வடுக்கள் என்பவைகள் தாமாக ஏற்படுகிறவைகள் அல்ல. வரலாற்றில் ஏதோ ஒரு நிகழ்வில் ஏற்பட்ட ஒரு காயத்தை அப்படியே நம்முடைய சரீரத்தில் சுமந்து நினைப்பூட்டி நிற்பவை என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே எப்பொழுது நாம் ஒரு தழும்பை குறித்து அதை பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது நமக்கு ஒரு வரலாற்று தகவலை, ஒரு வரலாற்று செய்தியை நமக்கு நினைப்பூட்டி நிற்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்கிறோம். பள்ளியில் நம்மை கொண்டு சேர்க்கின்ற பொழுது ஆரம்ப நாட்களில் நம்முடைய பெயருக்கு ஒத்த நபர் இவர்தான் என்பதனை உறுதி செய்வதற்காக இந்த வடுக்களை அல்லது இந்த தழும்பை அல்லது இந்த காயத்தின் தழும்பை அவர்கள் பதிவு செய்வார்கள். அது டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்டிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்படியானால் இந்த சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நபர் இவர்தான் என்று அடையாளப்படுத்துவதற்கும் இந்த தழும்புகளை உலகத்தில் உள்ளவர்கள் உபயோகப்படுத்துவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் ஒருவருடைய தழும்பை இன்னொருவர் பெயரிலே மாற்ற இயலாது, ஆள்மாறாட்டம் செய்ய இயலாது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகின்ற ஒரு தகவல்தான் நாம் மாற்று சான்றிதழ் பெறுகின்ற பொழுது ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக இந்த ஸ்கார்ஸ், இந்த தழும்புகள் நமக்கு அடையாள பகுதியாக அங்கே குறிப்பிடப்படுவதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த தபசு நாளிலே தெய்வ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்பதற்காக கூடி வந்திருக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டின் பகுதியில் இதை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய காயத்தின் மூலமாக நமக்கு கற்பிக்கப்படுவது என்ன என்கின்ற இரண்டு கண்ணோட்டங்களிலே உங்களோடு சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். முதலாவதாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்லுவதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் என்று குறிப்பிடுகிறார்.
அவர் சொல்லுகின்ற செய்தியிலேயே ஒரு வினோதம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது எப்படி அவர் ஒரு மனுஷனை கொன்றேன் என்று சொல்லுகிறார், ஒரு மனுஷனை கொலை செய்தேன் என்று சொல்லுகிறார், எப்படி இன்னொரு மனிதனை காயப்படுத்தினது, இன்னொரு மனிதனை துன்பப்படுத்தினது தன்னுடைய சரீரத்திலே எனக்கு காயமுண்டாக, எனக்கு தழும்புண்டாக என்று மற்றவனை காயப்படுத்தின, மற்றவனுக்கு தழும்புண்டாக்கின இந்த நிலையில் இந்த காயமும் இந்த தழும்பும் தனக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் என்று சிந்திக்கின்ற பொழுது சற்று வினோதமாக இருக்கிறது. பொதுவாக காயமுண்டாக்குதல், தழும்புண்டாக்குதல், கொலை செய்தல் என்பவைகள் பாதிக்கப்பட்டவனுக்கு ஏற்படுகிறவைகள். ஆனால் இந்த பாதிப்பை உண்டாக்கினவனே லாமேக்கை முன்வந்து அது எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இன்னும் கவனமாக இதை சிந்திக்க தூண்டுகிறது. யாத்ராகமம் 21 அதிகாரம் 1வது வசனத்தில், மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன என்று கடவுள் மோசேக்கு கற்பிக்கின்ற பொழுது அந்த பிரமாணங்களிலே யாத்ராகமம் 21 அதிகாரம் 25வது வசனத்தில் அந்த பிரமாணத்தின் பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் என்னவெனில், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் என்று பிரமாணம் கற்பிக்கிறது. அப்படியானால் ஒருவன் பிறிதொருவனுக்கு காயம் உண்டாக்கினால் அவனுக்கும் காயம் உண்டாக்க வேண்டும். ஒருவன் பிறிதொருவனுக்கு தழும்பு உண்டாக்கினால் அவனுக்கும் தழும்பு உண்டாக்கப்பட வேண்டும். இது பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்தில் சொல்லப்பட்ட தேவ செய்தி. ஆனால் பிரமாணத்திற்கு முந்தைய காலத்தில் சுயாதீன பிரமாணத்தின் மூலமாக லாமேக்கு அறிந்து கொள்ளுகின்ற செய்தியும் அதுவாகவே இருப்பது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. ஆக பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை சுயாதீன பிரமாணத்தின் மூலமாக தாமாகவே அறிந்து கொண்டு இந்த பிரமாணத்தின் வழியாக தனக்கு கிடைக்கப் போகிற தண்டனையை நான் காயம் ஏற்படுத்தினதன் மூலமாக எனக்கும் காயம் உண்டாக்கி இருக்கிறேன், நான் தழும்புகளை ஏற்படுத்தி இருப்பதினாலே எனக்கும் அந்த தழும்பு உண்டாகியிருக்கிறது என்று ஒருவன் பிறிதொருவனுக்கு தீமை செய்தல் என்பது ஒரு வழி போக்கில் நின்று விடாமல் யாதொருவர் பிறிதொருவருக்கு தீமை இழைக்கின்றார்களோ அதற்குரிய தண்டனை பாவத்தினுடைய அல்லது குற்றத்தினுடைய தண்டனையாக திரும்ப அந்த குற்றத்தை இழைத்தவனுக்கும் கிடைக்கிறது என்று சொல்லுகின்ற தேவ செய்தியை நாம் அறிந்து கொள்கிறோம். அதைத்தான் ஆதியாகமம் 4 அதிகாரம் 24வது வசனத்தில், காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்று அந்த தண்டனையை தனக்கு வருகின்ற தண்டனையாக லாமேக்கு சொல்லுவதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 30வது வசனத்தில் ஞானி குறிப்பிடுகின்ற பொழுது, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் என்று எழுதுகிறார். நான் ஏற்கனவே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். பிரமாணத்தினுடைய நோக்கம் இங்கே சொல்லப்படுகிறது. எதற்காக நியாயப்பிரமாணம், எதற்காக கடவுளுடைய பிரமாணம் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய நோக்கத்தை தான் இங்கே ஞானி குறிப்பிடுகிறார். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்குற துடைக்கும். அப்படியானால் அதற்குரிய விளக்கம் என்னவெனில், சரீர ரீதியிலான தண்டனையின், அதாவது அடிகள், காயங்கள், உதைகள், இவைகளின் நோக்கம் வலியை ஏற்படுத்துவது அல்ல, மாறாக ஒருவருடைய நடத்தையை பாவத்திலிருந்து திருப்புவது ஆகும். நோக்கம் மிக சரியானது. இருப்பினும் அத்தகைய தண்டனையானது சரீர வலியின் பயத்தினால் ஒருவனுடைய நடத்தையை மாற்றுவதாக மட்டுமல்லாமல் அவர் முதிர்ச்சியடைய வேண்டும், அதாவது அவருடைய உள்ளான இருதயத்தை சுத்திகரிக்க உதவுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு தரிசன பார்வையில் தான் பிரமாணம் தரப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஞானி 27வது வசனத்திலே சொல்லுகிறார். ஏனெனில் உள்ளத்தின் உணர்வுகள்
அதை மனுஷனுக்கு உணர்த்தும். எதற்காக இந்த தண்டனை தரப்படுகிறது? ஆகவே திருந்தி வாழ வேண்டும், தீமையை அகற்றி வாழ வேண்டும். இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது, இது பரிசுத்த பூமி. ஆகவே பரிசுத்த குலைச்சலாக்காதபடி தீமையை களைவதே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னும் உள்ளார்ந்த உணர்வை இருதயத்தில் பெற்றுக்கொள்வதற்கான உணர்வை இந்த பிரமாணம் ஒரு மனிதனுக்கு வழங்குவதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். காயப்படுத்தின ஒரு மனிதனும் காயப்படுத்தப்பட்டவர்களும் ஆகிய இரு சாராருடைய வாழ்வு சமூகத்தில் எப்படி வருகிறது? நான் ஒருவரை காயப்படுத்துகின்ற பொழுது அவர் காயப்படுகிறார், ரணக்களமாக நிற்கிறார். அப்படி நான் ஒருவரை காயப்படுத்துகின்ற பொழுது அதற்குரிய தண்டனையாகிய பிரமாணத்தின் வழி வருகின்ற தண்டனை எனக்கும் காயத்தை தருகிறது. அப்படியானால் சமூகத்தில் இதனுடைய விளைவு இரு சாராரும் காயப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அப்படியானால் ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்தின் விளைவாக, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக செய்கின்ற தீமையின் விளைவாக, நான் பிறிதொருவனை காயப்படுத்தினேன் என்பதினாலே காயப்படுத்தப்பட்ட மனிதன் மாத்திரமல்ல காயப்பட்டிருப்பது, அப்படி காயப்படுத்தினதினாலே பிரமாணம் எனக்கு தருகின்ற தண்டனையின் மூலமாக நானும் காயப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். இரு சாராரும், இரு பகுதியும் ஒட்டுமொத்தமாக காயப்பட்ட நிலையில் இருக்கிறது. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று குறிப்பிடுகிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதன் மூலமாக நாம் தேவ மகிமையற்றவர்களானோம் என்று நாம் வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் இந்த நிலையில் நாம் இழந்து போன சமாதானம், ஒருவரை ஒருவர் மன்னித்து மறுபடியுமாக புதிய வாழ்வு நிலைக்கு அல்லது புது சிருஷ்டியின் அனுபவத்திற்கு புதிய மனிதர்களாக மாறுவதற்குரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதில் ஒருவரை ஒருவர் மன்னித்தல், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக செய்த குற்றத்தின் பயனாக கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெறுதல் ஆக இந்த மன்னிப்பினுடைய பரிமாற்றமும் அதன் மூலமும் கடவுள் நமக்கு அருளுகின்ற சமாதானத்தை பெறுவதுமான இந்த வாழ்வுக்கான அல்லது புது வாழ்விற்கான புது சிருஷ்டியின் வாழ்வின் அனுபவத்திற்கான இந்த நடைமுறையில், இந்த வழிமுறையில், இந்த ப்ராசஸில் ஏற்பட்ட தேக்க நிலையில் கடவுள் தாமாக இந்த சமாதானத்தை உருவாக்குவதற்காக, இந்த மன்னிப்பை வழங்குவதற்காக தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு தந்து அந்த மாபெரும் பணியை செய்கிறார். பல வேளைகளில் சமாதானம் என்பது நமக்கு வெகு எளிதாக தோன்றுகின்ற ஒரு வாசகமாக படுவது உண்டு. மன்னிப்பு என்பதும் நமக்கு ஒரு சாதாரண வார்த்தை போல தென்படுவது உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சமாதானம் என்பது சம்பாதிக்கப்படுகின்ற ஒன்று. இந்த சமாதானத்தை சம்பாதிப்பதற்காக நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்கினை அனைத்தும் பிதாவாகிய கடவுள் மூலமாக அனுப்பப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்துவின் மீது வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த ஆக்கினையை சுமந்து தீர்த்து தான் அவர் சமாதானத்தை உருவாக்கி இருக்கிறார். மன்னிப்பை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது எபிரேயர் 9 அதிகாரம் 22வது வசனத்தில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மன்னிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்துதலின் மூலமாக சம்பாதிக்கப்படுகின்ற ஒன்று. இந்த சமாதானமும் இந்த மன்னிப்பும் நமக்கு இலவசமாக வழங்கப்பட்டாலும் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற விலை என்பது, விலைக்கிரயம் என்பது மகா பெரியது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். ஏசாயா 53 அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பிந்திய பகுதியில், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம்.
ரோமர் 4:25 வசனத்தில் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:3 அவர் நமது பாவங்களுக்காக மரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:25 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை காயப்படுத்தி அதன் மூலமாக உண்டான காயம் நம்மையும் பாதித்து இந்த உலகம் முழுவதும் மனுக்குலம் இப்படி காயப்படுத்தப்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகின்ற, ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளுகின்ற, ஒருவர் மூலமாக ஒருவருடைய செயல்களின் மூலமாக ஒருவருக்கொருவர் அழிவை தேடிக்கொண்டிருந்த இந்த கிரியையையும் செயல்பாட்டையும் பிசாசானவன், சாத்தானானவன் அதிகப்படுத்தி கொண்டிருந்தான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். 1 பேதுரு 5:8 வசனத்தில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த யோவான் 10 சொல்லுகின்ற பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஓநாய் ஆடுகளை பட்சிக்கிறது, ஆனால் நானோ நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்றார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த உலகில் பிசாசானவன் நமக்கு கொண்டு வருகின்ற காயம் என்பது நம்மை பாவத்தில் விழத்தள்ளுவது, அதன் மூலமாக பிரமாணத்தின் வழி வருகின்ற தண்டனையை அதிகப்படுத்துவது. நாம் மற்றவர்களை காயப்படுத்துகின்ற பொழுது நாம் மற்றவர்களுக்குத்தான் வலி உண்டாக்குகிறோம், வேதனை உண்டாக்குகிறோம் என்று ஆரம்பத்தில் எண்ணுகிறோம். ஆனால் அந்த பாவத்தின் விளைவு பிரமாணத்தின் மூலமாக வருகின்ற தண்டனையை நமக்கு தருகின்ற பொழுது நம்முடைய மனம், நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிறது, நம்மை காயப்படுத்துகிறது. ஆகவே நாம் மற்றவர்களை காயப்படுத்தினோம் என்பது ஒரு பகுதி, காயப்படுத்தப்பட்டதன் மூலமாக நாம் காயப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது மறுபகுதி. இப்படிப்பட்ட பாவத்தின் மூலமாக வருகின்ற விளைவுகளை சாத்தானவன் அதிகரித்து கொண்டே இருக்கிறான். பாவத்தின் கூர் மரணம். அந்த மரணத்தின் கூரை ஒடிப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தமது ஜீவனை நமக்காக தந்தார். இதன் மூலமாக சாத்தானவன் கொண்டு வருகின்ற இந்த வேதனையை, எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை ஓநாய் பட்சிப்பதற்காக ஓடி வருகின்ற பொழுது நல்ல மேய்ப்பன் குறுக்கிட்டு அந்த ஆட்டுக்கு வருகின்ற ஆபத்தில் இருந்து அதை காப்பாற்றுகிறானோ, அப்படியானால் ரணக்களமாக வேதனையுறப் போகிற ஆடு அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது மேய்ப்பன் குறுக்கிட்டு அதற்கு வரவிருக்கின்ற ஆக்கினையை தன் மீது ஏற்றுக்கொள்வதற்காக துணிந்து அந்த ஓநாயை மேற்கொள்வதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக முன்வருவது போன்றுதான் அது சரீரத்திலும் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. நம்முடைய சரீரம் காயப்பட்டு விடாமல் நல்ல மேய்ப்பன் தன்னுடைய உயிரை நமக்காக குறுக்கே நின்று சிலுவை மரத்தில் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதன் மூலமாக சரீர அளவில் வருகின்ற காயத்தை நமக்கு தடுத்து நாம் சுகமாக வாழ்வதற்குரிய பாதுகாப்பை நல்ல மேய்ப்பனுடைய செயல், the work of Christ, அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் சரீரத்திலும் காயப்படாமல் இருக்க அவர் தம்முடைய சரீரத்திலே அந்த காயங்களை ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பதன் மூலமாக ஆடுகளின் பாதுகாப்பை சரீர அளவிலும் அவர் உறுதி செய்கிறார். அந்த ஆடு இப்பொழுது சிலுவையிலே ரணக்களமாக இரத்த காயங்களோடு கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்திக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது, இந்த கிறிஸ்துவானவர் அல்லவோ என்னுடைய ஜீவன் இழக்கப் போகின்ற நிலையில் இருந்த பொழுது எனக்காக குறுக்கே நின்று அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து என்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த உணர்வும் எண்ண ஓட்டமும், இனி நான் பாவம் செய்யக்கூடாது, நான் பாவம் செய்வதன் மூலமாக பிசாசானவனுடைய வலையில் விழுவதன் மூலமாக அவனுடைய சூழ்ச்சியிலே திரும்ப திரும்ப விழுவதன் மூலமாக வருகின்ற இந்த பாவத்தின் அகோரத்தில் இருந்து என்னை விடுவிப்பதற்காகத்தான் அவர் தமது ஜீவனை எனக்காக கொடுத்திருக்கிறார் என்று அந்த கல்வாரி காட்சிக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்புகின்ற பொழுது, இனி பாவம் செய்யாதபடிக்கு மீட்பை பெற்று
ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்தமான வழியிலே நீதி நிமித்தம் பாடுபடுகின்ற கிறிஸ்துவின் வழியை தன்னுடைய வழியாக அமைத்துக் கொள்ளுகின்ற அவனவன் தன் வழிகளிலே நடந்த அந்த வாழ்விற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கிறிஸ்துவின் வழி, பாடுகளின் வழி, நீதியை நடப்பிக்கின்ற அந்த பரிசுத்தமான வாழ்விற்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை திருப்புகின்ற ஒரு அற்புதமான உன்னதமான வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலையைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்திற்கு திருப்பப்பட்டும் இருக்கிறீர்கள். இயேசுவின் காயங்களால் உண்டான தழும்பு நமக்கு கொண்டு வருகின்ற சுகம் என்பது சரீர சுகமும் ஆத்மீக சுகமும் இணைந்தே இருக்கிறது. நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் பாவத்தின் மூலமாக வருகின்ற காயங்களிலாலே அல்லல் படாதபடிக்கு நாம் பரிபூரண வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காகவும் கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனை சிலுவையிலே தந்திருக்கிறார். இதைத்தான் அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம் என்று சொல்லுகின்ற கடவுளுடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த லந்து காலங்கள் நமக்கு பயிற்றுவிக்கின்ற, நமக்கு கற்பிக்கின்ற வாழ்வுக்குரிய சத்தியங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து 226வது கீதத்தை பாடுவோம். கீதம் 226. வா பாவி மலைத்து நில்லாதே வா. கீதம் 226. நின்றவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அனைத்துலக மீட்பிற்காக தன்னுயிரை தியாகமாக தந்து
மனுக்குலத்தின் சாபத்தை நீக்கி மனுமக்களை மீட்டெடுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த தபசு நாட்களின் இந்த தொழுகையிலும் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கவும், ஆண்டவர் சிலுவை வழி எங்களுக்கு தருகின்ற இரட்சிப்பை குறித்து நாங்கள் தியானிக்கவும், ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கவும் கடவுள் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் காயப்பட்டதின் ஊடாக நாங்கள் காயங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டோம். உம்முடைய காயங்களினாலே தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம், வாழ்க்கைகளிலே நாங்கள் மீட்படைகின்றோம் என்ற சிலுவை சார்ந்த உபதேசங்களை கடவுள் எங்களுக்கு தந்தீருமே நாங்கள் போற்றுகின்றோம். இந்த நாளிலும் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கைகளையும் கடவுள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டுமாறுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். காணிக்கைகள் படைத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய இல்லங்களுக்கு நேராக கடந்து செல்ல நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேவ சமூகத்து நன்மைகளினாலே நிரப்பி ஆசீர்வதித்து இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அனுப்பியருள வேண்டுமாறு உம்முடைய திருப்பாதம் பணிந்து நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த இரவை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இரவின் பயங்கரங்களுக்கெல்லாம் விலக்கி காத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நல்ல நித்திரையை தாரும். ஆண்டவருடைய தரிசனங்களை நாங்கள் காண ஆண்டவர் அருள் தாரும். புதிய நாளை நாங்கள் சந்தோஷத்தோடு கண்டு உம்மை துதிக்கின்ற துதியோடு எழுந்து எங்கள் கடமைகளுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் துணை தர வேண்டுமாறுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாறு இந்த பரிசுத்த ஆலயத்தில் கடவுளை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வருகின்ற நேரம் வரையிலும் ஆண்டவருடைய நேச பராமரிப்பும் பாதுகாவலும் அனைவரோடும் கூட தங்கியிருக்க வேண்டும் என்று அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம். ஜபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய திருவுறவும் நம் அனைவரோடும் தேசத்தின் மக்கள் அனைவரோடும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுங்கள்.